ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். இந்த கால வேளை எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2024 நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமே. அல்லேலூயா. ஆமே. இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் 6 மாதங்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. கரம் பிடிச்சு கொண்டு வந்தாங்க, கிருபைக்குள்ளே மூடினாங்க. இந்த 7ஆம் மாதத்தில் தேவன் நம்மை அடியெடுத்து வைத்திருக்கு. 7 என்றால் பரிபூர்ணம். இது பழைய ஏற்பாடு பரிபூர்ணங்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணம் தான். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்போது இந்த 7ஆம் மாதத்தில் நாம் வந்திருக்கிற நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் இடைபடும் பொழுது வெறுங்கையோடு வரமாட்டார். எப்படி வருவார் அப்படின்னா, சகல பரிவாரங்களோடு, திரளான ஆசிகளோடு, திரளான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு தேவன் நம்மை வந்து சந்திக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், அந்த வார்த்தைக்குள்ளே தான் அத்தனை அந்த ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், இம்மைக்குள்ள ஆசீர்வாதங்களும், அத்தனை விதமான காரியங்களும் இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் தான் தேவன் வைத்திருக்கார். ஏன் தேவன் அந்த காரியத்தை அப்படி ஒரு மெத்தடில், ஒரு சிஸ்டத்தில் வச்சிருக்கார் அப்படின்னா, வார்த்தையை கொண்டு தான் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகமானது ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய ஒரு மிகச்சிறிய பகுதி. அது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டிலிருந்து தருவிக்கப்பட்டது. இது அதாவது ஆவிக்குரிய உலகம் என்பது எண்ணி முடியாத, அளக்க முடியாத, மனிதனுடைய இருதயத்திலும் எண்ணத்திலும், அது நினைவில் அல்லது தோற்றத்தில் அல்லது நாம் அதை எண்ணி பார்க்கோம் அப்படின்னாக்கா அது முடியவே முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ பெருசு. ஆவிக்குரிய மண்டலம் அவ்வளோ பெருசுன்னா, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னா ஒரு கடுகு மாதிரி. இந்த விண்வெளி எவ்வளோ பெருசு அப்படின்னா, அதாவது 7000 கோடி ஒளி ஆண்டு இந்த ஒட்டுமொத்த விண்வெளியோடைய பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்போ விஞ்ஞானத்தின்படி அளக்கப்பட்ட அளவீடு இப்போ அதை காட்டிலும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்படி என்றால் இந்த ஒரு ஒளியாண்டு அப்படின்னா, இந்த ஒரு ஒளியாண்டை 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் பயணித்து அதற்கென்று ஒரு பேலோடு, அதற்கென்று ஒரு வாகனத்தை உண்டாக்கி 40,000 கிலோமீட்டர் பர் ஹவர் போகிற ஒரு விண்கலத்தை உண்டாக்கி நாம் அதில் பயணிக்கிறோம்னா, இந்த ஒளியாண்டை கடப்பதற்கு 40,000 வருஷங்கள் ஆகும் அதை முடிப்பதற்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு ஒளியாண்டை ஒரு மனுஷன் கடப்பதற்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேலோடு அவன் கண்டுபிடிச்சு அதில் பயணிக்கிறான் அப்படின்னா, அவன் பயணித்த அந்த பேலோடு அந்த ஒரு ஒளியாண்டை முடிப்பதற்கு 40,000 வருஷங்கள் ஆகும். அப்போ மனுஷனுடைய வயசு எவ்வளோ? 0.00000001 அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கம்மி. 100 வருஷம் அல்றானா ரொம்ப கம்மி. ஒரு ஒளியாண்டை அவனால் கடக்க முடியாது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஒட்டுமொத்த இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு, அதாவது இந்த சூரிய மண்டலம், பூமி மாத்திரமல்ல, சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் விண்வெளியில் இருக்கிற கோள்கள், அதுக்கப்புறம் இருக்கிற மில்கி வே, கேலக்ஸி, லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின், இந்த யூனிவர்ஸ் என்று சொல்கிறாங்க, பிரபஞ்சங்கிற இந்த பிரபஞ்சத்தின் விஸ்தாரம் எவ்வளோனா 7000 கோடி ஒளி ஆண்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கடுகு அளவு அப்படிங்கிறேன். அப்போது ஆவிக்குரிய மண்டலங்கிறது நினச்சி பாருங்க, அதாவது நினச்சாலே தலை சுற்றும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் தேவன் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு, அதாவது இந்த பூமி என்று இல்லாமல் சூரிய குடும்பமே ஒரு தூசிக்கு சமம். அந்த தூசியில் இது 3வது கோள் அப்படின்னா, தூசியிலையும் தூசி எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர். அப்போது அவ்வளோ பெரிய தேவன் தன்னை பிள்ளை சந்திக்க வராரு அப்படின்னா வெறுங்கையோடு வரமாட்டார். 7000 கோடி ஒளியாண்டுகள் சுத்தளவு உள்ள இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மாத்திரம்தான் தன்னை போல, தன்னுடைய சாயலை போல, தன்னுடைய ரூபத்தை போல உண்டாக்கி அந்த மனுஷனை வாழ வைத்த தேவன் அவர். ஆமே. அல்லேலூயா. இந்த மனுஷனை சந்திக்கணும், இந்த மனுஷனை பார்க்கணும், இந்த மனுஷனை பார்க்க அவ்வளவு ஆவல், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பேராசை தேவனுக்கு. கோடான கோடி தேவதூதர்கள் தேவனை துதிச்சா அவருக்கு பிடிக்காது. மனுஷன் துதிக்க அப்பா அப்படின்னா என் புள்ள அப்படின்ட்டு ஓடி வந்துடுறாரு. வெறும் கையோடு வருவதில்லை.
வாக்குத்தத்தத்தோடு வருவார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக தேவன் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். வெறுமனை வரவே மாட்டார். கரங்களை சொல்லுங்க ஆமென். அப்படி அந்த வகையில் அப்படிப்பட்ட நிலையில் 2024 ஜூலை மாதம் 1 தேதியில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 நானே வாசிக்கிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 19 படி ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களோடு பயணிக்க இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறபடினால ஆண்டவரே, இடைப்பட்டு எங்களோடு ஆண்டவரை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அழைத்து கொண்டு செல்ல போகிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லா காரியத்தையும் தருவித்து விட்டபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 தேவன் என்ன காரியத்தை பேசியிருக்கிறார் அப்படின்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னால கரெக்டாக வரும். ஆனால் தாம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய மனநிலைமை, அவருடைய இருதயம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, அவருடைய அன்பு எதை பற்றி பேசுகிறது என்றால், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கவும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொன்னால் அது சரி இருக்காது. அதற்குள்ள தேவன் இந்த சிறந்திருக்க பண்ணுவதிலையும் இந்த உண்டு பண்ணின ஜாதிகளுக்குள்ளேயே இல்லாதவைகளை தாம் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். கரங்களை தள்ளல. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்ன இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள், அப்போ பூமியில தேவனை அறியாது இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் தான் உண்டாக்கினார். மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியில கிறிஸ்தவர் அல்லாது மற்ற மார்க்கத்தை சார்ந்த எல்லாருமே தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லா ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஜாதிகள்னா எல்லா தேசத்தார், எல்லா தேசத்தாரையும் பார்க்கலாம். அப்போ எல்லா தேசத்தாரையும் யார் உண்டாக்கினா அப்படின்னா அவங்க வணங்குகிற கடவுள் அல்ல, நான் உண்டு பண்ணினேன் அப்படிங்கிறார். நம்முடைய தேவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனை அறியாத எத்தனை மார்க்கங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை வகையான நாட்டினர், எத்தனை வகையான முகபாவனை உள்ள தேசத்தார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நம்முடைய தேவன் மாத்திரமே உண்டாக்கினார். வேறே தேவர்கள் அவர்களை உண்டாக்கவில்லை. வில்லை. நம்ம தேவன் மாத்திரம்தான் உண்டாக்கி இருக்கிறார், மற்றவர்களை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் உண்டு பண்ணினேன் அப்படிங்கிறார். அவர் தான் கிரியேட்டர். யாரை கிரியேட் பண்ணா? விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், அதல்ல, அதுவும் தான். ஆனால் அது அவருக்கு முக்கியம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதி அப்படிங்கிறது. ஒரு தகவலை சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அவரால் உண்டாக்கப்பட்டு தான் இந்த பூமியில எல்லா ஜனங்களும் நடமாடி கொண்டு இருக்கிறாங்க, அவரை அறியாமல், அவரை தெரிந்து கொள்ளாமல், அவரை தொழுந்து கொள்ளாமல். அப்ப அவங்க வாழ்றாங்களா? வாழ்றாங்க. சிறந்து இருக்காங்களா? சிறந்து இருக்காங்க. நாள் ஞானவானா இருக்கிறாங்களா? ஞானவானா இருக்கிறாங்க. நல்ல ஆளுகை செய்யறவங்களா இருக்காங்க, ஆளுகை செய்யறவங்களா இருக்காங்க. இங்க சொல்றாரு, அவங்க என்னதான் ஞானவானா இருந்தாலும், என்னதான் ஆளுகை செய்தாலும், என்னதான் அவர்கள் பெற்றிருந்தாலும், என்ன காரியத்தை அவங்க பெற்றிருந்தாலும், இங்க சொல்றாரு எல்லா ஜாதிகளை பார்க்கணும் அப்படிங்கிறார். கம்பேர் பண்றாரு. என்ன செய்யறாரு? கம்பேர். இந்த உலகமானது நல்லதையும் தீயதையும் பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் உண்மையையும் பொய்யையும் எப்பொழுதும் தனக்குத்தானே எதிரடையாக இயற்கையாகவே தன்னில் தான் கம்பேரிசன் பண்ணிக்கொள்ளுது. மறுபடியும் சொல்றேன், இந்த உலகமானது, படைக்கப்பட்ட உலகமானது நல்லது, தீயது, பாவம், பரிசுத்தம்,
வேண்டுவன வேண்டாதவன தன்னுடைய ஜனம் வேற்று ஜனம் என்று தன்னைத்தானவே ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தான் என்ன செய்கிறது ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறது. நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனை பாரு எப்படி நல்லா படிக்கிறான், நீ தேவனுடைய பிள்ளையால நீ நல்லா படி அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தேவனுடைய பிள்ளை சூப்பரா படிச்சா பாரு அந்த பையன் எப்படி படிக்கிறான், நீ அந்த மாதிரி படிக்க வேண்டியதானே. என்ன செய்யறாங்க, தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க, பிள்ளையை பார்த்து பேசுறாங்க. மக்கு பிள்ளையை பார்த்து, யாரை பார்த்து, தான் பெற்ற மக்கு பிள்ளையை பார்த்து, அவன் பாரு எப்படி படிக்கிறான், நீ என்ன பண்ற, செல்போனை பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கிற, அந்த கன்றாவியை விட்டு தொலை என்று சொல்லி நல்லா படிக்கிறவனை பார்த்து நல்லா படிக்காத தன் பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, டேய் அவன் மாதிரி படி, வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்போ எந்த காரியத்திலும் ஒரு கம்பேரிசன் இருக்கு. என்ன இருக்கு? கம்பேரிசன் இருக்கு. நாம் போடுகிற உடையில கம்பேரிசன் இருக்கு, நாம் அருந்துகிற தண்ணீர்ல கம்பேரிசன் இருக்கு, நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கம்பேரிசன் இருக்கு, நாம் சுவாசிக்கிற காற்றிலும் கம்பேரிசன் இருக்கு. இருக்கா? இருக்கு. டெல்லியில் போனீங்கன்னா இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? நல்ல காற்று கிடையாது. கம்பேரிட்டிவ்லி எங்க சென்னையை பார்க்கலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ மாசு அங்க அதிகமா இருக்கு, சென்னையில கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க டெல்லியில இருக்கிற அந்த மாசை காட்டிலும் சென்னையில இருக்கிற மாசு கம்மியா இருக்கு. கம்பேரிசன். சென்னையில இருக்கிற காற்றை காட்டிலும் கொடைக்கானல்ல ஊட்டியில இருக்கின்ற அந்த மலை தேசங்கள்ல, இன்னும் சொல்ல கேரளா முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பியூரிட்டியா இருக்கு சென்னையை காட்டிலும் அப்படிங்கலாம். ஏன்? மரங்கள் அதிகமா இருக்கு. கம்பேரிசன். நாம் சுவாசிக்கிற காத்து கூட ஒரு கம்பேரிசன்ல தான் என்ன செய்யப்படுகிறது, இந்த பூமியானது இந்த உலகமானது பயணித்துக் கொண்டு, ஒரு வேறுபாடு ஒப்பிடுகிறதுல, அந்த ஒப்பீட்டுல இந்த உலகமானது சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அப்படி என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை. கம்பேரிசன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் கம்பேரிசன், ஒரு ஒப்பிடுதல் அங்க இருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒப்பீடு அங்க இருக்கு. ஆண்டவர் சொல்றது அவர்களை பார்க்கிலும், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என்று சொல்லி கம்பேர் பண்ற. முதல்ல இது 7 அடி அப்படின்னா இதுவும் 7 அடினா கம்பேரிசன் கிடையாது. பேசணும்னு அவசியம் கிடையாது. சமமா இருந்ததுன்னா பேசணும்னு அவசியம் கிடையாது. சொல்லலாம் இது ரெண்டும் ஒன்று, ஒரே உயரம் ஒரே எடை சொல்லலாம். ஆனா விகிதாச்சார அடிப்படையில் ஒன்றா இருந்ததுன்னா அவ்வளவா பொருட்படுத்த மாட்டாங்க. எது உயர்வாக இருக்கிறதோ இந்த மனிதனுடைய தேர்வு அதுவாக தான் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதிலையும் எல்லா வீட்லையும் சோறு தான் பொங்குறாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேசத்துல வித்தியாசமா ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்ப எல்லா தேசத்தை காட்டிலும் அந்த தேசத்தின் மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உயர்வான இதை சாப்பிட்றாங்கன்னா எல்லாவற்றையும் அது உயர்ந்து இருக்கும். விகிதாச்சார அடிப்படையில் பெர்சன்டேஜில் சொல்றாரு, நான் உண்டு பண்ணினேன் அப்படிங்கிறாரு. நான் உண்டு பண்ணினேன்னா அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் நம்மை உண்டாக்கினார், அவர்களை உண்டாக்கினார், அவர் உண்டாக்கினார், அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அப்படிங்கும் போது இங்க மேல வந்துருச்சு. அல்லது பார்க்கிலும்னா இது கீழே இருக்குதா மேல இருக்குதா என்ற பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பிடுதல் அல்லது அந்த கணிதத்திற்கு அந்த கணக்கீட்டுக்கு வரும்படியாக தான் இந்த பார்க்கிலும் என்ற வார்த்தை இருக்கு. சொல்றாரு சிறந்திருக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப எல்லாம் சிறந்து இருக்காங்களா? இல்ல. இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிறந்து இருக்கிறாங்களா? இல்ல. இல்லை. எப்படி இல்லைங்க பாஸ்டர், எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்தியாவிலேயே ஒரு 8 பேர் இருக்கிறாங்க, 7 10 இன்னும் சொல்ல போனா ஒரு 50-100 பேர் இருக்காங்க. அவங்க டாப் மோஸ்ட் பணக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இருக்குதே, சிறப்பா இருக்குதே, சிறந்து தானே இருக்கிறாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு பங்களா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கே அவங்களால வாங்க முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு. பல லட்சம் கோடி வச்சிருக்கிறாங்க. என்னது? பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்காங்க. பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கிறவங்க நாளைக்கு 2 கோடி ஒரு பங்களா வருதுன்னா அதை வாங்க அவங்களால முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அப்ப அவங்க சிறந்து இல்லையா? சிறந்து இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்க பயணிக்கிறது எப்படிப்பட்ட பயணம்? எல்லாமே பிசினஸ் கிளாஸ்ல போறாங்க. எல்லா டாப் மோஸ்ட்
என்ன ஃப்ளைட் இருக்கோ இந்த ஓட்ட ஒடிசல் ஃப்ளைட்லாம் இருக்குது. என்னது ஓட்ட ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு, ஏர் இந்தியான்னு அது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மேலே ஏறும்போது பயங்கரமாக ஒரு குலுக்குமா, கீழே இறங்கும் போது அப்படியே குலுக்குமா. நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏர் இந்தியாவில் போனவங்க சொல்கிறாங்க பாடாவதியாக இருக்குங்க, சீட்டெல்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அதை காட்டிலும் உயர்வான ரொம்ப அருமையான ஃப்ளைட்லாம் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது, கட்டார் ஏர்வேஸ்ன்னு இருக்குது, எமிரேட்ஸ்ன்னு இருக்குது, இன்னும் எவ்வளவோ டாப் மோஸ்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பிஸ்னஸ் கிளாஸ் சிறந்து இருக்காங்களா? சிறந்து இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சிறந்து இருக்கிற ஒரு சிறப்பு அல்ல அல்ல அல்ல. என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பறக்கிறாங்க எல்லாம் டாப் மோஸ்ட் ஃப்ளைட்ஸு. எனக்கு இந்த ஃப்ளைட்ஸு வந்தால் தான் இதில் ஏறுவேன், இந்த ஃப்ளைட்ஸு வந்தால் தான் ஏறுவேன். முந்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சராசரியில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் சாதாரண சீட்டில் தான் போவார். புஷ்பேக் ஷீட்னா ஜாஸ்தி காசு அப்படின்னு சாதாரண சீட்டில் தான் போவார். அப்படியே மரக்கட்டை மாதிரி உட்காந்து இந்த பக்கம் 3 சீட்டு, அந்த பக்கம் 2 சீட்டு, அப்படியே உட்காந்து அப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே போயிட்டே இருப்பார். இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதா அப்படியே பஸ்ஸு மாதிரி போவார். ப்ரைவேட் ஆமினிலெலாம் போக மாட்டார். ஏன்? காசு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஏசி பஸ், ஐயோ அது விலை ஜாஸ்தி, அதில் வால்வோ இருக்குது, அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்போ தரம் என்பது அவர்கள் பயன்படுத்துகிற பொருளில் சிறந்திருக்கிறாங்களா இல்லையா என்பது என்ன செய்யறது? ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன செய்ய முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் சில பேர் எனக்கு தெரியும், இன்று வரைக்கும் கூட ரிசர்வேஷனில் போனால் அதிக காசுன்ட்டு அன்ரிசர்வ்டில் போகிறவங்கள எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் போனால் காசு பாச ஜாஸ்தி, நாங்கள் அன்ரிசர்வ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறவங்களே எனக்கு தெரியும். அவங்க பயணிக்கிற, அவர்கள் பயன்படுத்துகிற அந்த பொருளை அவர்கள் சிறந்திருக்கிறாங்களா சிறந்திருக்கவில்லையா என்று என்ன செய்யப்படும்? அளந்து விட முடியும். இது சராசரி மனுஷனுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒப்பிடுதல். இங்க தேவன் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அப்படின்ட்டு சொல்றாரு. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அப்படிங்கிறார். 3 விஷயம் சொல்ல, புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு. புகழ்ச்சிங்கிறாரு, கீர்த்திங்கிறாரு, மகிமை என்று சொல்லப்பட்ட 3 காரியத்தை சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலையில உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். அப்போ நான் உண்டு பண்ணின ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்ன செய்வேன்? உன்னை இருக்க செய்வேன். இல்ல என்ன செய்யல? உன்னை இருக்க செய்வேன். இல்ல சிறந்து இருக்க. அதுலயும் ஒரு படி மேல, புகழ்ச்சினால, கீர்த்தியினால, மகிமையினால ஒரு உயரிய நிலை தான். அந்த நிலையில் அப்படி இருக்கல, அதில் என்னது? எப்படி சிறந்து இருக்க. இந்த 2024 ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் அப்படிப்பட்ட நிலையில் நம்மை விரிக்க போகிறார். ஆமே. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் என்னை, உங்களை இந்த வலைதளங்களில் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இதே நிலையில தான் கொண்டு வந்து வைக்க போகிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்க வாழ போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உலகத்துல வலைதளங்கள்ல, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள்ல ஒரு குடும்பத்தாரை பத்தி ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு சொல்றாரு. நீங்க உங்க பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டு, உங்க பிள்ளைகளால நீங்க மிகவும் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்று தேவன் இந்த நாளில் பேசுகிறார். இந்த மாதத்துல புகழ்ச்சியினால, கீர்த்தியினால, மகிமையினால உங்க சிறந்திருக்க பண்ணுவா. அந்த பண்ணுகிற அந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து, உங்க பிள்ளைகள் உங்க பக்கம் திரும்புவார்கள். இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். பாலாதாராமா, எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. தேவன் இந்த வார்த்தையை பேச சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றாரு, இந்த யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளால நீங்க அலட்சியமா எண்ணப்பட்டு உங்களை 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா நடத்தி கொண்டு உங்க புறம்பே தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. உங்க புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உங்க சிறந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் பார்த்து அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சென்னையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க அமெரிக்காவில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நியூயார்க்கில் இருக்கலாம், ஒருவேளை ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம்.
நீங்க உலகத்துல எந்த மூலையில பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை நோக்கி இந்த வார்த்தையானது வருகிறது. இது நாள் வரைக்கும் உங்க பிள்ளைகளால நீங்க அவமானப்பட்டு நீங்க 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா அவங்க நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஐயோ, நான் பெற்ற பிள்ளை என்ன 2ஆம் தரமா 3ஆம் தரமா ஒரு அந்நியனை போல என்ன நடத்தி கொண்டு இருக்கிறது, என்ன புறம்பா தள்ளும்படி என்ன அந்த வீட்டை விட்டு ஒரு பட்சமா என்கிட்ட நடந்து கொள்ளாதபடிக்கு என்ன கீழ்த்தரமா என்கிட்ட பிஹேவ் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்க புழுங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் உங்களை தேவன் உயர்த்தி உங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய கனம் பண்ண தேவன் அவர்களை வைப்பார். யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ புகழ்ச்சி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பிரைஸ் என்று வருகிறது. எபிரேய வார்த்தையில் டெலிஹா என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது டெலிஹா என்றால் ஆக்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் பிரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்தலாம், அல்லது நீங்க வீட்டில் இருக்கலாம், அல்லது நீங்க தொழில் செய்து கொண்டு இருக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கிற நீங்க உங்களை அலட்சியமா நடத்துவார்கள் என்றால் மற்றவர்கள் உங்களை புகழும்படி உங்களுடைய வேலை ஸ்தலமானது உங்களை எல்லா வேலையும் உறிஞ்சி உங்களுடைய எல்லா உழைப்பையும் உங்களுக்கு மேலதிகாரி அவங்க எடுத்துக்கொள்றாங்கன்னா அந்த மேலதிகாரி எடுத்துக்கொள்ளுகிற அவர்கள் இந்த பூமியில அவர்கள் எப்படி பப்ளிக்கா இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஃபேக்டரி நடத்துறீங்க, உங்க ஃபேக்டரி கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் வாங்கி ஒரு இனி செல்ல முடியாது, இனி நடத்தவே முடியாது, என்னுடைய ஃபேக்டரியை மூட வேண்டியதான் என்று சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் நீங்க எப்ப விழுவீங்க என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் பப்ளிக். ஆண்டவர் சொல்றாரு, சொல்லப்பட்டிருக்கு டெகிலா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆக்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் பிரைஸ் என்று சொல்லி. அப்போ நான் என் வீட்டில் இருக்கிறேன், நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறேன், அல்லது ஒருத்தர் கீழே இருக்கிறேன், என்ன புறம்பா தள்ளி இருக்கிறாங்க என்றால் ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளை அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி. இந்த 2024 ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் அப்படி இருக்க முடியாது, கூடாது என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை அவர் உங்களோடு பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறார். என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிள்ளை அல்லது ஒரு மனுஷன் எந்த மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறானோ அந்த செய்கின்ற அந்த காரியத்தை மற்றவர்கள் என்ன செய்வாங்க? உயர்த்தி பேசுவாங்க. என்ன செய்வாங்க? உயர்த்தி பேசுவாங்க. நம்மை அறியாத ஜனம், நம்மை தெரியாத ஜனம் நாம் செய்த அந்த மிகப்பெரிய காரியத்தை எண்ணி அந்த காரியத்தை பார்த்து அவங்க என்ன செய்றாங்க? நம்மை உயர்த்துகிறார்கள், பேசுகிறோம். அவன் இல்லைன்னா இது நடந்திருக்காதுங்க, அவன் இல்லைன்னா நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாதுங்க, அவன் இல்லைன்னா இந்த தொழிலை இப்படி கொண்டு வந்திருக்க முடியாதுங்க, அவர் இல்லை என்றால் இந்த வீட்டில் இது நடக்க முடியாது, அவர் இல்லை என்றால் என் குடும்பத்தில் நடக்க முடியாது, இந்த மனுஷன் இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் இந்த ஃபேக்டரியில் இந்த பெரிய இந்த அறுவடையை இந்த பெரிய இந்த லாபத்தை நம்ம பார்த்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் வாயை சொல்லும்படி பிரைஸ் என்று சொல்லப்பட்டது புகழ்ச்சி. வலைதளங்களில் யூடியூப்ல உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அப்படின்ட்டார். கீர்த்தியில உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், புகழ்ச்சியில உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படி என்றால் இந்த புகழ்ச்சியானது எல்லோரும் தெரியும்படியான புகழ்ச்சி. அவை குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் செய்யப்பட்ட அந்த விஷயமானது தவறுதலாக முடியும் பொழுது அல்லது கீழ்த்தரமாக நடத்தப்படும் பொழுது மற்ற ஜனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தாயும் இப்படிப்பட்ட தகப்பனையும் பெற்றிருக்கிற நீ இந்த தாயும் தகப்பனையும் எப்படி உயர்வா வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் அந்த தாயின் தகப்பனையும் புகழ்கிற அந்த புகழ்ச்சியில அந்த பிள்ளைகளானது அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் மீண்டும் தன்னுடைய மகிமையை தன்னுடைய புகழ்ச்சியை அவர்கள் செலுத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா.
அந்த ஒரு மனுஷன்தான் வீழ்ந்து போகக்கூடிய இந்த ஃபேக்டரியை அந்த ஒரு மனுஷன் பாடா நின்று இரவும் பகலும் இருந்து நல்லா உழைச்சி வந்தது நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். மற்ற ஜனங்கள் புகழ்ச்சியினால. ஆமென், ஹல்லேலூயா. தாம் பிள்ளை செய்கிற காரியங்களை எல்லாம் மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? மற்ற ஜனங்கள் ஓடி வந்து அந்த யார் ஜனங்கள் செய்தார்களோ, தேவனுடைய பிள்ளை எந்த பிள்ளை செய்ததோ அந்த பிள்ளை உயர்த்தும்படி மற்ற ஜனங்கள் ஓடி வந்து பேசும்படியாக பேசப்படுகிற வார்த்தை தான் டெகலா என்று சொல்லப்படுகிற வார்த்தை. பிரைஸ், புகழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை பேசத்தக்கதாக தேவன் இந்த நாளில் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, இந்த கீர்த்தி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, அதாவது தமிழ்ல கீர்த்தின்னு வந்திருக்கு, ஆங்கிலத்தில் நேம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னது? நேம், அதாவது பெயரை உயர்த்துதல். இது எபிரேய பாஷையில் என்ன சொல்லப்பட்டுனா ஷேம் என்று சொல்ல, SHEM, ஷேம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினால பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தை கீர்த்தி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்னெல்லாம் இது வார்த்தை இந்த பேசுது? இந்த ஷேம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்னெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால், ரெப்புடேஷன் என்ற வார்த்தை பேசுகிறாங்க. அடுத்தது ஃபேம் என்ற வார்த்தையை பேசுகிறார்கள். அடுத்தது அப்பாயிண்ட் என்ற வார்த்தையை பேசுகிறார்கள். அடுத்தது பிளேஸ் என்ற வார்த்தையை பேசுகிறார்கள். அடுத்தது லே அப்பான் என்ற வார்த்தையை பேசுகிறாங்க. அடுத்தது இந்த வார்த்தை ஷாம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை டு எக்ஸ்டெண்ட் என்ற வார்த்தையை பேசுகிறாங்க. அடுத்தது இந்த ஷாம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எஸ்டாப்ளிஷ் அல்லது மேக் என்று சொல்லப்படுகிற வார்த்தையினால இதை வர்ணிக்கிறாங்க. முதல்ல என்னுடைய செய்கையெல்லாம், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம், என்னுடைய குணங்கள் எல்லாம், என்னுடைய கேரக்டர் எல்லாம், நான் செய்து வைத்த எல்லா காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு போனது எல்லா ஜனங்களாலும் உயர்த்தப்படுகிறது. இப்பொழுது கீர்த்தி என்று சொல்லப்படுகிற நேம். யாரோ ஒருத்தர் செஞ்சாப்பா இல்லை, யார் செய்தார் என்ற இந்த நாளில் செய்தவருடைய பெயர் என்ன செய்யப்படுகிறது என்றால் உயர்த்தப்படுகிறது. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தார், அப்படி பண்ணார், அந்த பிள்ளைகள்லாம் அப்படி. யார் பண்ணார்? அவர் பேரா? அவர் பேர் இவர் XYZ. அந்த ஃபேக்ட்ரியில் அவர் தாங்க வலது கை. அவருக்கு அவர் தான் விழுந்து போன நேரத்தில் எல்லா ஃபேக்ட்ரி அந்த லேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி 3 மாதம் தாக்கு பிடிச்சி இழுத்து போட்டு எல்லாம் செய்தார். அவர் தாங்க. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் XYZ. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் இந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. இந்த வேலையை யாராலும் முடிக்கவே முடியாது. இரவும் பகலும் தன்னுடைய நேரத்தையும் தூக்கத்தையும் தன்னுடைய உணவையும் தள்ளி போட்டு அல்லது அந்த உணவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த வேலையை முடித்து இருக்கிறார். யாருமே முடிக்க முடியாது இவ்வளவு குயிக்கான நேரத்தில். அவர் செய்தது நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட செயற்கரிய காரியம் வந்தது என்று சொல்லி பேசுறாங்க. யார் அவர்? அவர் பேர் என்ன? அவர் பெயரா? XYZ. ஆமென். தேவன் யாரு புகழ்ச்சியில வைக்கிறார்களோ அந்த புகழ்ச்சியில வைக்கிற அந்த மனிதனுடைய பெயரை படம் போட்டு காமிக்கிற, என் பிள்ளை இதுதான், என் பிள்ளை என்றால் என் பிள்ளையுடைய பெயர் இதுதான், இந்த பிள்ளையுடைய பெயரை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாரா? எஸ்டாப்ளிஷ் பண்றாரா. என்ன பண்றாரு? அப்பாயிண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? லே அப்பான், மேல வைக்கிறாரு. சாதாரண மனிதன் செய்தான், அந்த சாதாரண மனிதன் செய்வது போல இவன் செய்தான்னா ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது, ஒன்றும் கிடையாது. ஏன்? அவன் செஞ்சான், இவனும் செஞ்சான், என்ன அவ்வளோ பெரிய அவன் செஞ்சான், அது இவனும் செஞ்சான், இதில் என்ன பெரிய இதெல்லாம் இருக்க போகுது? இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, எல்லாம் செய்யலாம். எனக்கும் தெரிஞ்சேன்னா நான் கூட போய் செய்வேன், அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ற நிலையில் இல்லை. இந்த எந்த மனிதருக்கும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என் பிள்ளை செய்தது ரொம்ப உயர்வா இருக்கு, அந்த உயர்வா இருக்கிற அவனுடைய பேர் உயர்வா தெரியணும். அது என்னது? கீர்த்தி, ஃபேம். என்னது? ஃபேம். என் பிள்ளை மாத்திரமே, அவனுடைய பேர் மாத்திரமே எங்கும் விளங்க, எங்கும் பேசப்பட, என் பிள்ளையினுடைய பேர் எங்கும் வாயிலும்
எல்லோர் வாயிலும் வசனிக்கப்பட என் பிள்ளையுடைய பேர் மாத்திரமே இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை உயர்த்துகிற அந்த காரியம்தான் கீர்த்தி. ரொம்ப அற்புதமா தேவன் தன்னுடைய பிள்ளைகள்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதில் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. புகழ்ச்சி வந்துருச்சு. இந்த புகழ்ச்சி யாரு பேரு? யாரோ அங்க ஒருத்தங்க செய்ய முடியாத இந்த மனுஷன்னு ஒருத்தன் பிறந்தா இந்த மாதிரி செய்யவே முடியாதுங்க. யாரு பேரு? யாரோ ஒருத்தங்க பேர் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுங்க அப்படியா? இல்லை, என் பிள்ளையுடைய பேர் நிலை நிறுத்திருக்க வேண்டும். என் பிள்ளையோட பேரு இன்று வரைக்கும் பேசப்பட வேண்டும். நாம இவ்வளோ கரண்ட்ல இந்த லைட்டில் ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது. இந்த ஃபோக்கஸ் லைட்லலாம் முன்பாக நின்று பேசுகிறோன்னா யாரு? யாரு? தேவனுடைய பிள்ளை. இன்று வரைக்கும் பேசப்படுகிறது அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ்ச்சி, அவருடைய புகழ்ச்சி இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. அப்படி என்றால் இந்த 2024 ஜூலை மாதம் 1ஆம் தேதியில நம்முடைய பெயரை இந்த மாசம் முழுவதும் நம்மோடு பயணித்து, இந்த வார்த்தை நம்மோடு பயணித்து நம்மை கீர்த்தியினால உயர்த்த போகிறார். நம்முடைய பெயர் எல்லாருக்கும் தெரிய போகுது. இதுவரைக்கும் தெரியாம இருக்கலாம், கடந்துட்டு போகுது. இதுவரைக்கும் பேசாம இருக்கலாம், கடந்துட்டு போகுது. கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் அவர்களே எழுந்து வந்து என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இது என் கணவன், இது என் பிள்ளைகள், இது என் உறவினர், இது என் அண்ணன் என்று சொல்லி, இன்னும் மாத்திரமல்ல, இது என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றுகிற என்னுடைய ஸ்டாஃப், இது என்னுடைய ஃபேக்டரியில் ஒர்க் பண்ற ஒரு மனுஷன், இவருடைய பெயர் என்று சொல்லி XYZ என்ற பெயரே சொல்லுவாங்க. கீர்த்தி. சும்மா விட மாட்டாருங்க. அவருடைய பிள்ளைய யாரும் கீழே தள்ளினா அவருக்கு பிடிக்காது. அவருடைய பிள்ளைய யாரும் எண்ணாமல் போனால் அவருக்கு பிடிக்காது. அவர் மற்ற யார் அப்படி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளை, அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் அருவருக்கிறார். என் பிள்ளையுடைய உழைப்ப, என் பிள்ளையுடைய மகிமையை, என் பிள்ளையுடைய அந்த நாலேஜை, என் பிள்ளையுடைய செய்கின்ற அந்த காரியத்தை எந்த மனுஷன் கீழே தரையில போட்டாலும் அந்த போடப்பட்ட அந்த காரியமானது எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தி. முடிஞ்சிருச்சு. பேர் வழங்கப்பட்டு விட்டது, பேர் சொல்லப்பட்டு விட்டது. ஆமே சொல்றாரு. பார்க்கிலும் அப்படின்னா இதற்கு முன் யாராவது அப்படி இருந்தான்னு இல்லை, நான் வெயிட் பண்றேன். என் பிள்ளை அதை காட்டிலும் மேலே வருவான்ல, அப்போ நான் வெளிப்படுத்தும் போதுதான் எல்லாருக்கும் அது தெரிய வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்கா இந்த மூன்ல என்ன செய்தாங்க? 2 பேரை அனுப்புறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் என்று செல்லக்கூடிய 2 பேரை அனுப்புறாங்க. அவங்க ஆஸ்ட்ரோநாட்டா இருக்கும்போது அவங்கள பத்தி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. எப்ப அவர்கள் இந்த பூமியை விட்டு அந்த நிலவிற்கு போய் தங்கள் கால் பதித்தார்களோ இன்று வரைக்கும் அவருடைய பெயரை பேசிக்கிட்டு இருக்கும். இதுதான் கீர்த்தி. இது எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் உண்மை நம்முடைய பெயர் என்றென்றும் என்றென்றும் பேசத்தக்கதாக இனி வரும் காலங்களில் என்றென்றும் நம்முடைய பெயரை பேசத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இந்த 2024 ஜூலை 1ஆம் தேதியில் நம்முடைய பெயருடைய கீர்த்தியை, புகழ்ச்சியை உயர்த்தும்படி. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என் பிள்ளை செய்து கொண்டிருக்கலாம் இப்போ சரி சமமாக இருக்குது, சரிக்கு சரியாக இருக்குது. இதை காட்டிலும் என் பிள்ளை மேலான காரியத்தை செய்ய போகிறான். அப்போ நான் வச்சுக்கிறேன் என்னுடைய அந்த புகழ்ச்சி, கீர்த்தியை என் பிள்ளைகள் செய்வதை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு என்று தேவன் வெயிட் பண்ணுறார். அல்லது ஒருவேளை நீங்கள் செய்து முடிச்சிருக்கீங்க, செய்து முடிக்கப்பட்ட உங்களை செயற்கை காரியங்களை எவன் மறைச்சானும், இந்த பூமியில எவன் மறைத்தாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த 2024 ஜூலை மாதம் 1ஆம் தேதியில இந்த வார்த்தை உங்களுக்காக வருகிறது. யார் மறைத்தாலும் மறைக்கப்பட்ட வாயே, மறைக்கப்பட்ட மனிதனே அந்த புகழ்ச்சியை, கீர்த்தியை, உங்களை பத்தி பெருமை பேசித்தான் ஆவார்கள். இதற்கு முன் இப்படி நடந்ததே இல்லை. நீ வந்துதான் செய்த முடிஞ்சது, உன்னாலதான் இது முடிஞ்சது, என்னால் இதை பண்ணிருக்கவே முடியாது என்று சொல்லி அந்த வாய் பேசிவிட்டது, அறிக்கை செய்து விட்டது.
அந்த வாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டது என்று நான் அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன். ரீகா பாலாதாராமா ஷெலெகாரபலியா. சும்மா இல்லைங்க, தேவன் இந்த வார்த்தையோடு உங்களோடு பயணிக்க இடைபட அந்த வார்த்தை உங்களோடு நெருங்க அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எழும்போது இந்த வார்த்தையை நீங்கள் என்னை இந்த பூமியில் இருக்கும் நாள் வரைக்கும் தாம் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலே நான் சிறந்திருக்க, நான் மாத்திரமே சிறந்திருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் பேச நான் சொல்றேன், இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அதை அடைந்திருப்பீங்க என்று நான் பேசுறேன். நிச்சயம் அடைந்திருப்பீங்க, எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது மூன்றாவதாக மகிமையில் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை. தமிழ்ல மகிமை என்று இருக்கு, ஆங்கிலத்தில் ஹானர் என்று இருக்கு, கனப்படுத்துவது என்ற ரீதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எபிரேய பாஷையில திப்பாரா என்று சொல்லப்படுகிற வார்த்தை, திப்பாரா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இந்த ஹானருக்கு ஏற்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த திப்பாரா என்று சொல்லப்படுகிற மகிமை என்றால் ரெண்டு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பியூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த திப்பாரா என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தையை எப்படி பொருள்படுத்துறாங்கன்னா பியூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தை போஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகிமை என்று சொன்னால், மகிமை குறித்து நம்ம ஏற்கனவே நாம் ஜபங் என்ற சீரியஸில் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஜபங்கிற சீரியஸில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 விதமான மகிமை இருக்குது. அது நான் உள்ளே போக விரும்பலை என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மனுஷனுடைய மகிமை, இன்னொன்று அவன் படித்ததினால் உண்டான மகிமை, அடுத்தது அவன் வகிக்கிற பதவியினால் உண்டான மகிமை, அடுத்தது பணத்தினால் உண்டான மகிமை, இன்னொன்று தேவனுடைய மகிமை என்று சொல்லி 5 விதமான மகிமை குறித்து பார்த்துருக்கோம். 5 விதமான மகிமை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். நான் உள்ளே போக விரும்பலை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன அந்த டைட்டில் மாத்திரம் சொன்னேன். அப்போ மகிமை என்றால் போஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகிற இந்த திப்பாராக என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எதை பேசுது அப்படின்னா, எந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளை, தேவனை அண்டி வாழ்ந்து கொண்டு தேவனால் அந்த மனுஷன் இருக்கின்றானோ, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலையில இருப்பான் என்றால் தேவன் அவனை மகிமையிலே வைப்பாராம். மகிமையில வைப்பார். இந்த போஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் என்ற 2 நிலையில பிரித்து பேசுறாங்க. என்ன 2 நிலையில அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை செயற்கரிய காரியத்தை செய்திருச்சு, இயற்கைக்கு மேற்பட்ட யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிச்சிருச்சு அல்லது நடத்தி முடிச்சிருச்சு, அதை அதுக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறது அல்லது அதை முடித்து விட்டது என்று வைத்துக்கொண்டால், அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, உன்னால தான்ப்பா இது முடிஞ்சுது, இல்லாட்டினா யாராலும் முடிஞ்சிருக்காது அப்படின் போது அவனை என்ன செய்வாங்க, பெருமைப்படுத்தி பேசும் பொழுது அவர்கள் உள்ள அடைகிற அந்த பூரிப்பு. ரியல் மனுஷன் என்ன செய்வான், பூரிப்படைவான். நல்லதுதான், ஒருத்தன் நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, உங்களை போல் செய்ய முடியாதுங்க அப்படின்னா அதில் பூரிப்படைவதில், அதில் பெருமை கொள்றதில் தப்பு கிடையாது. அந்த பூரிப்படைந்து அந்த பெருமை கொள்கிற அந்த பெருமை என்ன செய்யணும், ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னால் தான் செய்ய முடிச்சு, இது யார் தெரியுமா, என்னால் மாத்திரம் இல்லை, என்னை கொண்டு செய்தவர் ஒருவர், அவர் தேவன் அப்படின்றது. மகிமை என்றால் தான் செய்த, தன்னுடைய பிள்ளை செய்த காரியத்தை மற்றவர்கள் பேசும் பொழுது அந்த பேசப்பட்ட அந்த காரியத்தை தன்னகத்தை வாங்கி அப்படியே மேலே செலுத்துறது. எஸ், அக்னாலஜ் பண்ணுங்க, நான்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, புழுங்க, நாங்கள் பூச்சிங்க, நான் தூசி. தூசி புழு பூச்சிங்கிற, எப்படி அது செஞ்ச, எவனாவது செஞ்சதை நீ செஞ்சங்கிறியா அப்படின்ட்டு வந்துடும். நீங்கள் செய்தீங்கன்னா அக்னாலஜ் பண்ணா, நீங்கள் உங்களை பற்றி பேசுனாங்க அப்படின்னா அக்னாலஜ் பண்ணுங்க, அதை ரிசீவ் பண்ணிங்க. ரிசீவ் பண்ணிட்டு எல்லோருக்கும் முன்பாக சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குமானால், நான் தான் செய்தேன், ஆனால் இது என்னுடைய பலத்தால் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த பலத்தால் நான் அதை செய்தேன், என்னோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்ல உங்களுக்கு அந்த இடத்துல தருணம் இருக்குமானால், அந்த இடம் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் சொல்லுங்கள், சொல்லுங்கள். அதுதான் ரியல் மகிமை, அதுதான் ரியல் மகிமை. தேவன் இவனை கொண்டு செஞ்சிருவாரு, மற்றவங்களாம் இவங்க புகழ்வாங்க, அந்த மனுஷன் ஆமா நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னா அது மகிமை இல்லை. பேசக்கூடிய அந்த புகழ்ச்சியை தன்னகத்தே அது உள்வாங்கி கொண்டு, இந்த உள்வாங்கி கொண்ட அந்த புகழ்ச்சியை நேராக தூக்கி போட்டுருணும் மேலே.
தேவன் என்ன செய்வாரு? மேல தூக்கி போட்ட அந்த மகிமை, என் பிள்ளை செஞ்சிச்சு, அந்த மகிமை எனக்கு அது செலுத்துது. இல்ல, இன்னும் இப்படிப்பட்ட காரியம் என் பிள்ளைக்குள்ள இருக்கிறபடினால இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படி அந்த மகிமை பல கோடி மகிமையா கீழே இறக்குவார். டக்குன்னு மேல மனுஷன் அதை அப்படியே வாங்கிக்குவான். செய்த யாரும் செய்ய முடியாத காரியம் இருக்குமானால் அதை காட்டிலும் யாரும் இதுவரைக்கும் உலக தோற்ற முதற்கொண்டு இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படி அவனை வைத்திருவார். மறுபடியும் புகழ்ச்சி வரும். அப்படியே வாங்கி அப்படியே ஒரு காந்தம் போல அப்படியே ஈர்த்து கொள்ளுங்க. புகழ்ச்சியை ஈர்த்து கொண்டு அதே காந்தம் சவுத்தும் நார்த்தும் எப்படி ஒன்றா வச்சா விளக்கி தூக்கி எறியுதோ அது போல மேல தூக்கி போட்டுருங்க. என் பிள்ளை தனக்கென்று வச்சுக்க மாட்டேங்குது, எல்லாம் நானு என்று சொல்லி என்ன மேற்கோள் காட்டுது. என் பிள்ளை இனிதான் சிறந்திருக்க போகிறது. ஆமே. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை, இந்த மூணும் பெற்ற உடனே கண்ணகத்தை அப்படி ஈர்த்து கொள்ளுங்க. ஈர்த்து கொண்டுட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டாதீங்க. என்ன செய்யுங்க? தூக்கி. 2024 ஜூலை மாதத்தில் முதல் தேதியில் நான் உங்களை பார்த்து பேசுறேன். உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற புகழ்ச்சி, கீர்த்தி, இந்த மகிமை சிறந்திருக்க மாத்திரமே செய்ய போகிறார். இந்த சிறந்திருக்கிற காரியத்தை நீங்க அடைந்து கொள்வீங்க. அதற்கான பலனை இந்த பூமியில பெற்றுக்கொள்ளுங்க. பெற்ற நீங்க அந்த காரியத்தை உங்களுக்கு செலுத்துவார்களானால் செலுத்தப்பட்டல உறிஞ்சு கொள்ளுங்க. தூக்கி போட்டுருங்க. தேவன் பார்ப்பாரு. நீங்க கொடுத்த மற்றவர்கள் உங்களை மகிமையினால, கீர்த்தியினால, புகழ்ச்சியினால, மகிமையினால உங்களை புகழ்ந்த காரியம் நீங்க உங்களுக்கு வாங்கி அதை நீங்க தூக்கி மேலே போடும்போது தேவன் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து மகிமையை இன்னும் மகிமை கொடுத்து இந்த பூமியில இப்படிப்பட்ட மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான் என்று தலைமுறையாய் உங்களை கொண்டாட, உங்களுடைய நாமத்தை பேச, இப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்கள் நீங்கள் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க போறார். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையினால மாத்திரமே நான் நிறைந்திருப்பேன். கண்களை மூடு இந்த காலவேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த அதிகாலையில் ஆண்டவரே 2024 ஜூலை 1ஆம் தேதியில் ஹல்லேலூயா உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 படி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி இந்த மாதத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து இதில் இந்த வார்த்தையோடு எங்களோடு பயணிக்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு இருக்கிறபடினால, எங்களுக்குள் வாழ்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க கர்த்தரவளுக்கு ஆண்டவரே கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும், எங்க சபையில புதிதாக வந்து ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து இருக்கிற அவர்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையில கொண்டு வந்து சேர்த்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் உணர்ந்து அவர்களோடு இந்த வார்த்தை பயணிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்திருக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உலகெங்கிலும் ஆண்டவரே வலைதளங்களை, யூடியூப்ல ஆண்டவரே மருத்துவமனையில வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்கிற ஜனங்களை அந்த நோயை விட்டு அவர்களை நீக்கி, ஹல்லேலூயா வியாதியின் மரண படுக்கையை நீக்கி என் தேவனாகிய கர்த்தர் வியாதியின் படுக்கையை மாற்றி புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில சிறந்திருக்க என் தேவன் எனக்கு உதவி செய்தார். என்னை படைத்த என் தேவன் என்னோடு இடைப்பட்டு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக தேவன் கிரியை செய்திருக்கார். ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் என்று காணிக்கை செலுத்தி அவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். ஆமேன், ஆமேன்.